மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆக அவருடைய வார்த்தையினுடைய மகத்துவம் என்ன? 107ஆம் சங்கீதத்தில் 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 5லேருந்து 13 வரைக்கும் பாருங்கள். ஒரு நூற்றுவ தலைவன் என் வீட்டில் என் வேலைக்காரன் கொடூர நோயில், மரண நோயில் படுத்து வேதனைப்படுகிறான். நீர் என் வீட்டுக்கு வர நான் தகுதியே இல்லாதவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வியாதிக்காரன் சுகமாவான் என்று அவன் தாழ்மையோடு வேண்டிக் கொண்டான். அவன் கிறிஸ்துவ அல்லாதவன். அவன் ரோம போர் வீரன், 100 இராணுவ வீரர்களுக்கு தலைவன், பெரிய தலைவன். அவன் தாழ்மையை பார்த்துருங்களா? தன் வீடு ஒரு குப்பையாக இருக்கிறது, குடியும் கூத்தமாக இருந்த வீடு. உங்களுடைய பரிசுத்த பாதை என் வீட்டில் வர நான் தகுதி இல்லாதவன், உங்கள் வார்த்தை சொல்லும் என்று கேட்டான். அவன் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இயேசு, நீ போகலாம், நீ விரும்பியபடியே உன் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னார். அவர் வசனத்தை அனுப்பினார். அந்த வசனம் தூரத்தில் இருந்த அந்த வேலைக்காரனை சுகமாக்கியது. கிறிஸ்தவர்களை இதை விசுவாசிக்கின்றீர்களா? நாங்கள் அநேக நோயாளிகளை எங்கள் ஊழியத்தில் பல இடங்களில் உலகம் எல்லாம் எல்லா பகுதிகளிலும் மருத்துவமனையில் பார்க்கும்போது அவங்களுக்காக ஜெபிச்சு, ஆண்டவரை இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லு, பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினால் என்னை சுகமாக்கும், உம்முடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கும் என்று நீங்கள் கேளுங்கள் என்று அவர்களுக்கு வேத வசனத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். என்ன ஆச்சரியம்! அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் பைபிளை படித்து சுகமானவர்கள் ஏராளமான பேர். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சுகமானவர்கள் ஏராளமான பேர். டாக்டர்களால் கைவிடப்பட்ட நூற்றுக்கணக்கான நோயாளிகளை ஆண்டவருடைய வசனம் சுகமாக்கினதை எங்கள் ஊழியத்தில் பார்த்துருக்கிறோம். எவ்வளோ கூட்டங்களில் எத்தனை ஜனங்கள் இந்த வசனத்தை நான் கேட்கும்போது என் மேலே ஒரு நெருப்பு விழுந்தது. இந்த வசனத்தை நான் கேட்கும்போது என்னுடைய உடலில் ஒரு தொடுதல் வந்தது. நான் விடுதலையானேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அபிஷேகப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்களை என் ஊழியத்தில் இன்றைக்கும் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அவர் வசனத்தை அனுப்புகிறார். உங்கள் கையில் பரிசுத்த வேதத்தை கொடுத்துருக்கிறார். மனம் திரும்புதலான இதயத்தோடு வேதத்தை அனுதினமும் படியுங்க, பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்குகிறேன். உமக்கு கோடி நன்றி ராஜா, கோடி நன்றி. என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த விசுவாச ஆவியை தாரும். எல்லாரையும் ஆண்டவரே நீர் குணமாக்க வல்லவர். அப்படியே செய்திடணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.